இந்த நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for this time. இந்த ஒரு சவுண்ட் அதிகமா பேசு. ஆண்டவர் இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. Let the Lord God bless this time. இந்த நேரத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். Let us pray. நல்ல பிதாவே, மீ துதிக்கிறோம் ஆண்டவரே, மீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Wonderful Father, we praise you, we glorify you, Lord Jesus. இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. We thank you and praise you for this time, Lord. ஆண்டவரே, நீ மகா பெரியவராக இருக்கிறீர். Lord, you are the Almighty One. ஆண்டவரே, இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for all the people who have been affected by this coronavirus. நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு நீ வல்லவராக இருக்கிறீர். You're mighty, Lord Jesus, to deliver them from this virus. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. Let your power come upon, wonderful உம்முடைய Jesus. கிருபை இறங்குவதாக. Let your grace come upon. உம்முடைய இரக்கம் இறங்கட்டும். Let your mercy descend. ஆண்டவரே, கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். Lord, we pray for each and everyone who have been affected by this virus. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. In Jesus' name, I pray to deliver them from this virus. Amen. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, My beloved in Christ, இயேசுவின் நாமத்தில் அன்பாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you in the name of our loving Lord Jesus Christ. வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says is, தேவனுடைய வார்த்தைகள் என்றைக்கும் மாறாதவைகளாக இருக்கிறது. the Lord's words are unchanged and do not change. இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says that the Lord is the same yesterday, today and forever. நம்முடைய வாழ்க்கையிலே, in our life, தேவன் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் என்று வேதம் தெளிவான காரியத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறது. in our life, the Lord is every day the same as according to the scriptures. இந்த நேரத்திலே கூட நாம் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். We are going to meditate in one such instant. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல, as a deer panteth over its life, தேவனே என் ஆத்துமா உம்மை கதறுகிறது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். Lord, my heart pants for you, King David வாஞ்சித்து says in கதறுகிறது என்று Psalms. சொல்லுகிறான். My heart longs is what David says in the Psalms. மான் எப்படி நீரோடைய வாஞ்சித்து போகுது? How does a deer panteth over the water? மான் போது காரணம்னா, மானுக்கு தண்ணி குடிச்சிட்டா ரத்தம் நின்றும். According to science, when a deer drinks water, the flow of blood in its body stops. அதோட கழுத்துல ஒரு ரத்தம் வெளியேறிட்டே இருக்கும். Blood will be going out, exiting out through its neck. அந்த சுரப்பி சுரந்துட்டே இருக்கும். The blood will always be pouring out. அது தண்ணி குடிச்ச உடனே அந்த ரத்தம் நின்றும். So when the deer drinks water, the blood stops. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல. The Psalm, according to David, he says like, as a deer panteth over the water, என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். my soul longs accordingly. அப்ப நம்ம ஒரு கஷ்டத்திலே துன்பத்திலே இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, when a child of God is in difficulties and problems, அவன் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அதிகமாய் தியானிக்க வேண்டும். he should meditate more in the word of the Lord. அப்படி இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அற்புதங்களை காண செய்ய முடியும். When he is like that, he can experience miracles and wonders in his life. தேவன் பெரியவராக இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். The Lord is almighty and is bigger and he can do wonderful and bigger, mightier things. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? So in our lives, what are we supposed to do during this time? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். We should give importance to the word of God. தேவன் நம்முடைய வார்த்தை குறித்து தேவனிடத்திலே வார்த்தையிலோடு வரும்போது கர்த்தர் நமக்கு விடுவிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். When a word comes from the Lord, he is faithful to deliver us. இப்போ நாம் ஜெபிக்கலாம். Let us pray.
பிரேயர் நல்ல பிதாவை நீ துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். Good Father, we praise you and thank you. நீர் வல்லவராக நல்லவராக இருக்கிறீர். You're the good one and the mighty one. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் நீ விடுதலை கொடுப்பதற்கு நீ நல்லவராக இருக்கிறீர். All who look unto you will be delivered, Lord Jesus. ஆண்டவரே, இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் நீ விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray to give deliverance for all the people who have been affected by நீ this அற்புதங்களை corona. செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். We pray that you do miracles, Lord. நீ அற்புதங்களை செய்யும். எங்களோடு லைன்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். We pray for all the people who are in this line, Lord. நீ விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. We pray to deliver them, Abba Father. ஆமென். Amen. ஓகே.